ஏன்னா நீங்க ஒரு வீடுங்கும்போது 10 இடத்துல விசாரிச்சு தான் இடமே வாங்கியிருப்பீங்க. அப்ப 10 இடத்துல லோன் விசாரிக்கிறதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் நமக்கு கண்டிப்பா இருக்காது. ஏன்னா இது நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த காசு. ஒரு கவர்ன்மெண்ட் செக்டார் பேங்க், பிரைவேட் செக்டார் பேங்க்கா இருக்கட்டும். அதுல கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு விமன் வாங்குறாங்க அப்படிங்கும்போது, அதுல கண்டிப்பா பெர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா இருக்கும். நீங்க ஒரு 4, 5 பேங்க் ஏறி இறங்கும்போது, கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ரேட் கண்டிப்பா குடுப்பாங்க. அப்போ ஒரு ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டா இருக்கிறதுக்கு போறத விட, நீங்க ஒரு 4 பேங்க்ல டிஃபரன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. இஎம்ஐ கம்மியா கட்டலாம். ஒரு டவுன் பேமெண்ட் வந்து இவ்வளோ பண்ணீங்கம்போது, நான் இவ்வளோ இஎம்ஐ கண்டிப்பா ஆஃபர்ஸ் குடுக்காம இருக்க மாட்டாங்க. ஏன்னா, உங்க கஸ்டமர்ஸ் தானே பேங்க்குக்கு இம்பார்ட்டன்ட். அப்படிங்கும்போது, நான் இந்த பேங்க் ஆல்ரெடி கேட்டு வந்திருக்கேன் சார். எனக்கு நீங்க என்ன குடுக்குறீங்கம்போது, அவங்க இன்னொரு பெட்டர் ஆஃபர் குடுப்பாங்க. நீங்க தேடி ஒரு பெட்டர் ஆஃபர் எடுத்துக்கிட்டு லோன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, அது உங்களுக்கு மிகப்பெரிய அ ஒரு மாத கணக்குல பார்த்தீங்கன்னா தெரியாது. இது வந்து வருட கணக்குல போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு கண்டிப்பா ஒரு நல்ல மார்ஜின்ல பெனிஃபிட் கண்டிப்பா கிடைக்கும்.